வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ தாய் அங்கே உட்காந்துருக்கு, இவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க. குட்டீஸ் ரெண்டு தான் இருக்குது, ஒன்று எங்கே போச்சுன்னு தெரியல. 2 குட்டி தான் இருக்குது. 2 இருக்கா 3 இருக்கா? 2 இருக்குது. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம போகலாம். கீழே போயிட்டு இந்த கோழிலாம் காலையிலே கொஞ்சம் தீனி போட்டிருந்தேன். இன்னும் இது ஒரே வைக்கலாக இருக்குது. இது சரியான மழைங்க. மழையில் சம்பவம் பண்ணி விட்டுருச்சு நேற்று. ப்ரௌனியும் சிம்பாவும் டாமியும் இங்கே படுத்துருக்காங்க. ப்ரௌனி அங்கே படுத்துருக்கான். டைகர் எங்கே? டைகர் ஆளக்கானா. டைகர் எங்கே போச்சுன்னு தெரில. இங்கே ஒரு கூண்டு இருக்குது, இதாக வருங்க. இங்கே யார் இங்கேண்ணா இன்றைக்கி இந்த கூண்டில்? நேற்றுலாம் ஒரு குருவி உட்காந்துருந்துச்சு. இன்னைக்கு காணா. எங்கேயாச்சும் வெளியே எடுக்க போயிருக்கோம். தூக்கத்தை பார்த்திங்கன்னா சாருக்கு சரியான தூக்கம். அப்படியே வந்தோம். சின்ன திறப்பு இருக்குது, இந்த புதுக்கோழி. இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, காலையில் என்ன முட்டை போடுறதுக்கு நிற்கிதா? எதுக்கு அப்படி நிற்கிது? இந்தடி அப்படி போயிட பிடிக்குது. ஏன் அப்படி நிற்கிது? எங்கேயாச்சும் ஒரு பக்கம் முட்டையை போட்டு வந்து வச்சுருக்காங்க. பெரிய தலைவலியாக இருக்குது. அடிச்சு போடுவேன் வந்தீங்கன்னா. ஸோ நேற்று மாதிரி எதுவும் அசம்பாவிதம் ஆகாத அளவுக்கு இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, முதல்ல காலையில் அதை திறந்து விட்டு இதை தூக்கி அடைச்சி விட்டேன். இவ்வளோ தூக்கி அடைச்சி வச்சுட்டேன். ஏன்னா கூட்டவும் மாட்டேங்கிறாங்க. கேட்டால் கோழி இருக்குது, குஞ்சு இருக்குது, கொத்தி போடுவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஜீவன்கள்லாம். அதனால் சரி, 2வது அதுவும் வந்துட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு மாற்றி வச்சிட்டேன். ஆமாம், இன்றைக்கி முட்டை யாரும் போடலையா? கவனிக்காம முட்டைமே. போ 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 இப்படின்ட்டு எதையாச்சும் கொண்டு வந்தால் போதும், உடனே வந்துட வேண்டியது. டொயின்ட்டு ஆட்டிக்கிட்டு போய் இது ஒன்றும் கொஞ்சம் நல்லா இழுத்து கட்டணுங்க. அங்கிட்டு பிடிச்சிக்கிச்சு. இன்னைக்கு யாரும் முட்டை போடுறானா? ஓகே, இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இங்கேயும் முட்டை இல்லை, ஒன்றுத்தையும் காணா. இது தெரியவில்லை. ஸோ மற்ற முட்டையெல்லாம் இங்கே இருக்குது. இந்த தீனி நல்லா சாப்பிடுது. இன்னும் தண்ணி வைக்கிறேன். இனிமேல் தான் தண்ணி வைக்கணும். மதியானம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம். கூட்டிகிட்டு போக விட்டு தண்ணி வச்சுட்றோம். நம்ம கத்திஜாவும் அலிபாயும் அப்படியே பொறுமையாக இங்கே வந்துட்டாங்க. நேற்று மாதிரி தான் மழை வரும்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக இந்த கல்யாண முருங்கையோட பூ கொட்டியிருக்கா. இது நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க, நல்லா சாப்பிடுது. அவங்க அந்த முருங்கை பூவை பார்த்துருச்சுன்னா அந்த இடத்த விட்டு நகரது இல்லை. ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் வராங்க. நல்லா சாப்பிடுது. சரி, சாப்பிட்டு அப்படி இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். மழை எதுவும் வந்துச்சுன்னா அப்படி பிடிச்சிக்கலான்ட்டு இங்கேயே விட்டுட்டு போகலாம். நம்ம மேலே போயிட்டு வரலாம் கொஞ்சம் நேரம் சென்று. இப்போ தான் அந்த 2 ஆட்டையும் கீழே விட்டு போட்டு மீண்டும் மேலே வரேன்.
மழை அப்படியே தூர ஆரம்பிக்குது. நம்மளை பார்த்தாலே வந்துட்டாங்க பார்த்தீங்களா. அட்டிங் ஓடு 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 ஓடு. எங்கே குச்சி காணா, குச்சி கை கிடைக்க மாட்டேங்குது. போ 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 போய் போ போ. என்னதான் உங்களுக்கு நான் பாவம் பண்ணேனோ சத்தியமாக தெரில. போ. அவனுக்கு 2 பேரும் கீழே போயிட்டானுங்கப்பா. நம்ம எங்கே விட்டு வந்தோம், அவனுக்கு 2 பேரும் எங்கே போயிருக்கானுங்க, கீழே போயிட்டானுங்க. சரி அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். பெருசாக எதுவும் மழை பெஞ்சுன்னா வேண்டாம், அப்படி மேலே கூப்பிட்டுக்கலாம். அது வாத்தெல்லாம் உள்ளே போயிடுச்சு. அங்கே கோழி அடைச்சி வைங்க ஐயா, நான் வந்து க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. அடைச்சி வச்சேன், க்ளீன் பண்ணாங்களா என்னன்னு தெரில. இல்லை மதியானம் சாப்பிட்டு வந்து க்ளீன் பண்ணுவாங்களான்னு தெரில. சரிடா போட. இவன் வந்துட்டான். சரி எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. தீனி அப்படியே கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இது இப்படியே வச்சோம்னா அவ்வளோதான், இவனுங்க வந்து காலி பண்ணிடுவாங்க. அதனால் என்ன பண்ணலான்னா இந்த தீனி கொஞ்சத்தை எடுத்துடலாம். எடுத்துட்டு நாளைக்கு வச்சுக்கலாம். நாளைக்கு வச்சுக்கலாம், இல்லாட்டி வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓஹோ ஹோ 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 பிடிச்சிக்கிச்சுடா, பிடிச்சிக்கிச்சுடா மழை. டேய் ப்ரௌனி போ மேலே. மழை பிடிச்சிக்கிச்சு. வா 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 உள்ள வா. நேற்று மாதிரி நம்ம சேஃப்டி ஏரியாவில் போய் உக்காந்துக்கலாம். இங்கே யாரோ என்னமோ பண்ணியிருக்காங்க. முட்டுக்கிட்ட வந்து போட்டுச்சாங்களா. கரும்பு கலர் இதாக இருக்குது போட்டிருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது என்னது முடக்கத்தாங்கீரையா அதான், இல்லை இதா அதாவது பாவக்காயா என்னன்னு தெரியல. ஏதோ ஒன்று கொடி ஏறிட்டு வருது. மாடி ஏய் மழை பெய்யுதுன்னு தெரியுதுல்ல. ஏய் ப்ரௌனி டைகர் போட மேலே, போ மேலே. இவனுங்களோட ராவடி தாங்க முடியல. இவங்களுக்கெல்லாம் நம்ம அங்கே நின்றுருந்தா உள்ளார வரமாட்டாங்க துறைங்க. நம்ம இங்கிட்டு வந்துடணும், வந்தால் தான் இவங்கெல்லாம் உள்ளார வருவாங்க. மழை போட 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 ஒவ்வொருத்தங்களாக வராங்க பார்த்தீங்களா. ஆடை அப்படியே அங்கே கீழே கட்ட சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு. அப்புறம் கொஞ்சம் மழை நீக்கி விட்டு போய் பிடிச்சிட்டு வந்துக்கலாம். சடனாக பிடிச்சிக்கிச்சிங்க கப்புன்ட்டு. நேற்று கூட கொஞ்சம் டைம் விட்டு பிடிச்சிச்சு. நேற்று ஒரு 1:30 மணி பக்கம் தான் பிடிச்சிச்சு. இன்றைக்கி பாருங்க மணி ஒன்றும் 12:30 அதுக்குள்ளே பிடிச்சிக்கிச்சு. போடி 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 உள்ளே போ, உள்ளே போய்க்க, உள்ளே போய்க்க. கொஞ்சம் மழை நீக்கி விட்டு வெல்லுவாங்க எல்லாம். போங்க வாடா. உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா? வா வாங்கடா. இல்லை மழை பெய்யுது தெரியல, வார வேண்டியதானே உள்ளார. இப்போ தான் கொஞ்சம் மழை அப்படியே கொஞ்சம் சுறுசுறுப்பாக பெய்யும். ஒவ்வொருத்தவங்களா உள்ளாராங்க. கின்னி கோழி உள்ளார வந்துடுச்சு, கின்னி கோழிலாம் உள்ளார வந்துடுச்சு. இவன் ஒன்றும் காண. எங்கே இந்த பெரிய கருப்பை காணாமே ஆளை. பெரிய கருப்பை காணவில்லையே, எங்கே போச்சு? பெரிய கருப்பே காணாம. இப்போதான் நோட் பண்ணுறேன், பெரிய கருப்பே காணா, ஆளை காணாம. எங்கே போச்சு அது? ஆண்டவனே, முட்டை போட்டுக்கிட்டு இருந்த கோடிங்க இன்னைக்கு முட்டையும் காணா. எங்கே போச்சு? ராஜு
இப்போ தான் நான் கூர்ந்து கவனிக்கிறேன், பெரிய கருப்பவே ஆளை காணாம. இங்கே தானே இருந்துச்சு. வேற யாரும் இங்கிட்டு இருக்காங்களா? பெரிய கருப்பு கொடியில காணாம. மழை வேற பெய்யுது. இப்போதான் காலையிலேருந்து சும்மா இருந்தேன். அப்போல்லாம் நானும் வந்து என் பிறக்கல. இப்போ தான் நானும் கூர்ந்து கவனிக்கிறேன். வேற ஓடுங்க ஓடு. நேற்று சாயங்காலமும் நான் அடைச்சி தானே போனேன். ஒரு வேளை போடா உள்ள போடா. எது சொதப்பிட்டாங்களா? போ 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 போ. ஆத்தே எங்கடா போச்சு? வரேன் போகிற. ஸோ இவங்க எல்லாம் இருக்காங்க. பெரிய கருப்பு மட்டும் எங்கே போச்சுன்னு தெரியல. காலையிலையும் முட்டை இல்லை. நேற்று சாயங்காலம் நான் அடைச்சேன், நல்லா ஞாபகம் இருக்குது. நான் பார்த்து தான் அடைச்சேன். ஆனால் காலையில் நான் திறந்து விட்றப்ப இருந்துச்சா இல்லையாங்கிறது தான் இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. மனசே ஆக மாட்டேங்குது. ஒரு என்ன ஒரு டவுட்னா, நேற்று நான் எல்லாத்தையும் அடைக்க விட்டு தான் வந்து கடைசியாக அந்த வெள்ளாட்டு கொண்டு வந்து அடைச்சாங்க. ஒருவேளை அதில் எதுவும் இதாக இருக்குமோ, வெளில வந்திருப்பானா என்னன்னு தெரியலையே. அது வேறு டவுட்டாக இருக்குது. இல்லை இங்கே எதுவும் வந்து உக்காந்துருக்கா முட்டைக்கும் வரல. எங்கே போச்சு? அந்த டவுட் வேறு இருந்துச்சு. ஒரு வேளை எதுவும் முட்டைக்கு எதுவும் வந்து உக்காந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு சொல்லி போட்டு அதுக்கு தான் வந்தேன். இப்போ வந்து பார்க்கலான்ட்டு. முட்டைக்கும் வரல. இதுங்க வேறு போங்கடா போ. முட்டைக்கு இது வந்து உக்காரல. மட்டும் இருக்கா? ஸோ எங்கே போச்சு? ஸோ கடவுளே, நேற்றுலாம் இருந்துச்சுங்க. நேற்று சாயங்காலம் நான் அடைச்சிட்டு போகிறப்ப பார்த்தேன். ஆனால் காலையில் நான் திறந்து விட்றப்ப தான் கவனிக்காமல் விட்டேன். எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குன்னா, நேற்று நான் கடைசியாக தான் வந்து அவங்க அந்த வெள்ளாட்டை கொண்டு வந்து அடைச்சாங்க. அப்போ எதுவும் எங்கேயும் வெளியே போயிருக்குமாங்கிறது தான் எனக்கு டவுட்டு. இப்போ நீ காலையில் முட்டை இல்லை, நான் அப்பயே செக் பண்ணியிருந்துருக்கணும். செக் பண்ணாமல் விட்டேன். அப்பா மனசார மாட்டேங்குதுப்பா. இப்படி ஒவ்வொன்றா எங்கேயாச்சும் போகிறத பார்த்தா. ஸோ அந்த பெரிய கருப்பு அவ்வளோதாங்க, எங்கேயோ போயிடுச்சு. கத்தம். எதிர்பார்க்கறது எப்போ போச்சு என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன், ஒன்றும் பிடிபடலை. என்னன்னா காலையில் நம்ம திறந்து விட்றப்ப கொஞ்சம் நமக்கு கண்ணு கருத்துமாக பார்த்துருந்துருக்கணும். ஸோ கொஞ்சம் மழை விட்டு ஃப்ரீயாச்சு. இப்போ தான் நானும் எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்துட்டேன், காணோம், ஆளவே காணோம். சரி அப்படியே ஆட்டை கொஞ்சம் அப்படி கொண்டு வந்து இந்த சும்மா இங்கே கட்டி போட்டிருக்கேன். மேலே இங்கே கட்டி போட்டு செத்தனை மேயிட்டும் அப்புறம் தண்ணி காட்டிட்டு கொண்டு போய் அடைச்சிடலாம். எனக்கு என்னமோ இவங்க 2 பேர்த்து மேலே தான் டவுட்டாக இருக்குது. ப்ரௌனிக்கும் என்ன சிம்பா மேலேயும் அவங்க டைகர் மேலேயும் தான் டவுட்டாக இருக்குது. இவங்க 2 பேரும் இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அலிபாய், டே அலிபாய் எங்கே போயிட்டான்? அலிபாய் அங்கிட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கான்.
ஏய் அலிபாய், அங்கே இருக்கான், நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாம் வந்துட்டாங்க. எங்கெங்கேயோ தேடி பார்த்து இல்லை, அந்த கோழி ஆக்சுவலாக ஏதோ ஒன்று பிடிச்சிருந்து. நான் காலையில் கூண்டு திறக்க வரப்பே சேவல்லாம் கத்திட்டு இருந்துச்சு. அப்போ புரியல எதுக்காண்டி கத்துதுன்ட்டு. ஆனால் இப்போ தான் தெரியுது. ஆனால் கூண்டு திறக்கிறதுக்கு முன்னாடி கத்திட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, நேற்று நான் கடைசியாக தான் வந்து அந்த வெள்ளாட்டை அடைச்சாங்க. அப்போ தான் வந்து இது வெளியே போயிருந்துருக்கும். அதுதான் நடந்திருக்கும். காலையில் ஏதோ கீரையோ ஏதோ ஒன்று பிடிச்சிருந்துருக்கு. சரி விடுங்க பாப்பா. இப்போ அந்த முட்டை போடுறான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அங்கே விஜயானி வீட்டு பக்கத்தில் வந்து போய் முட்டையை போட்டிருந்தாலாம். ஸோ இன்றைக்கி அப்படியே நாளைக்கு கட்டி போட்டு வைக்கணும். உள்ளாரே அடைச்சி வச்சுருந்தோம்னா தெரிஞ்சிடும். ஸோ இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொத்து இங்கிட்டு கட்டி விட்டேன். இதில் அழகாக உக்காந்துக்குது. அதனால் கொத்தை வந்து இந்த சைடு கட்டி விட்டோம். அதனால் கொஞ்சம் எக்கி சாப்பிடுவோம்ல. எக்கி சாப்பிட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆடு நீளமாக வருண்டாங்க. எல்லாம் சொல்கிறது தானே. அவங்க யாராச்சும் ஒருத்தங்க ஐடியா கொடுத்தா அதுக்கு தந்தாப்புல நம்ம கட்டுறது தானே. பார்ப்போம். அவன் மட்டும் அப்படி இல்லை. நம்மளுக்கு நம்ம தீனியை போட்டால் போதும்டா, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அது ஒரு கோழி போனது தான் வருத்தமாக இருக்குது. சரி, இருக்கிறத வந்து ஒழுங்காக காப்பாற்றுவோம். பார்ப்போம். எனக்கு என்னமோ இங்கே தான் ஏதோ சம்பவமாக இருக்குது. ஆக்சுவலாக நேற்று அதான் இவங்க இந்த ஆட்டை கொண்டு வந்து கட்டுறப்ப வெளியே வந்துட்டு இதில் எதுவும் அடைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், பார்த்தீங்களா, இதெல்லாம் நிறைய முடி இருக்குது. ஏகப்பட்ட முடி இருக்குது. ஏதோ வந்து இங்கே தான் பிடிச்சிட்டு போயிருந்தது. இங்கெல்லாம் முடியெல்லாம் நிறைய இருக்குது. இங்கே தான் ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அது ஓப்பனாக இருந்திருக்கனால அதை அப்படி ஆயிருக்க மாட்டே தெரியுது. ஸோ இனிமேல்ட்டு அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம எதில் எதாவது என்னென்னு பார்க்கணும். பாருங்க, என்ன ராவடி.